கசாலி டி கோட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஜியோ பாலிடிக்ஸ்ல வழக்கம் போல இங்க ஈரான் அமெரிக்கா சண்டை அது ஒரு பக்கம் அது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு, குறையவே இல்லை. 14 நாளா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அமெரிக்கா. இப்ப அமெரிக்கா கொஞ்சம் யோசிக்கிற நேரத்துல வந்திருக்காங்க. அதே நேரத்துல இந்த சண்டை எங்க போயிருக்குன்னா இங்க சவுதி அரேபியா அண்ட் ஹவுதி அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதான். அதை பத்தின கொஞ்சம் டீட்டெயில் எல்லாம் பேச போறோம். நான் கசாலி டி கோட். உங்களுடைய ஆதரவு வழக்கம் போல லைக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஹை பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவு தாருங்கள். நன்றி. சரி, இப்போ நம்பர் 1 என்ன வந்திருக்கு அப்படின்னா, இங்க ஜோர்டான்ல ஈரான் குறி வச்சு கரெக்டா தாக்குறாங்க இல்லையா, அந்த தாக்குதலோட வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் இப்போ நிறைய வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி இதை தாக்குனாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை தாண்டி எந்தெந்த இடத்துல எப்படி எல்லாம் தாக்குனாங்க அப்படின்னு சொல்லி அங்க பார்த்தோம்னா, இதுல ரொம்ப ஒரு புதிய சேட்டலைட் இமேஜ் அவங்க இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல அந்த முவாஃபக் சால்டி ஏர்பேஸ் இன் ஜோர்டான் இன் அஷ்ராக் ரீஜன், அந்த ரீஜன்ல அங்க இவங்களுடைய அந்த மிசைல் பயங்கரமா அடிச்சிருக்கு. அந்த அடிச்ச விஷயத்த இப்போ இந்த இதுல போட்டோல காமிக்க. இப்ப நான் பேசும்போது ஒவ்வொரு போட்டோவை என்ன நடந்திருக்குன்னு காமிக்கிறேன். அது இல்லாம இப்போ இந்த மாதிரி அந்த அந்த இடத்துல அந்த ஷெல்டர் இருக்கு இல்லையா, ஷெல்டர்னா இப்போ விமானம் இருக்கும், மற்றபடி பொருட்கள் வச்சிருப்பாங்க, ஆயுதங்கள் வச்சிருப்பாங்க. அப்படிங்கிற அந்த ஷெல்டர் இருக்கு இல்லையா, அங்க கரெக்டா குறி வச்சு அடிச்சது. அந்த அடிச்ச இடத்துல பெரிய பள்ளம் இருக்கு. அந்த பள்ளத்தை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, முன்னாடியில சொல்லுவாங்க இந்த மாதிரி விண்கல் விழுந்துச்சு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு. பெரிய அளவுக்கு என்ன, கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு 8 அடி 10 அடி 5 அடி அவ்வளோ டயாமீட்டர், அவ்வளோ அகலத்தில் உள்ள ஒரு விண்கல் ஒரு இடத்துல விழுந்துச்சு. அந்த விழுந்தது அந்த மொத்த ஏரியாவே குலுங்குச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அங்க ஒரு மிகப்பெரிய பள்ளமா ஏற்பட்டது. அப்படின்ற அளவுக்கு இங்க ஈரானோட மிசைல் அங்க விழுந்தது. அங்க அவ்வளோ பெரிய பள்ளம் ஏற்பட்டிருக்கு. அதையும் இப்ப நீங்க பார்க்கலாம். அது போக இங்க அடிச்ச அடியில இங்க அடிச்சது ஒரு பக்கம், எந்த இடத்துல அடிச்சாங்களோ அங்க ஒரு பக்கம் பயங்கர பள்ளம் விழுந்திருக்கு, தீக்கரையா இருக்கு. அதுக்கு பக்கத்துல இருந்ததெல்லாம் என்ன நடந்திருக்குன்னா, அங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஏர்கிராஃப்ட் இருக்கு இல்லையா, அந்த ஏர்கிராஃப்ட் நிலைமையை பார்த்தோம்னா அது உண்மையிலே இதை பார்க்கும்போது ரொம்ப இதா என்ன சொல்லுவோம்னா, இந்த சில கடைகள்ல மீன் ஃப்ரெஷ் இது ஃப்ரை பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஃப்ரை பண்ண பொரிச்ச மீன் இருக்கு இல்லையா, அது மாதிரி அங்களுடைய அந்த அந்த எப்போ சொல்ல போனா கிட்டத்தட்ட அந்த ஃபிளைட்டோட உடம்பு கிட்டத்தட்ட மீன் மாதிரி இருக்கும். ஓகே, அந்த மீனை மசாலா தடவி பொரிச்சு, அது கொஞ்சம் ஜாஸ்தி பொரிச்சா கொஞ்சம் கருப்பு கருப்பா தெரியும் இல்லையா, அந்த மாதிரி பொரிச்ச மீன் மாதிரி அங்க கிடக்கு. அப்ப என்ன, அமெரிக்காவோட பல மில்லியன் அண்ட் பில்லியன் பணம், அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அது எல்லாம் இங்க தீக்கரையாய் கிடக்கு. இதுக்கப்புறம் அதை ஒண்ணுமே செய்ய முடியாது, அந்த ஏரியாவே ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்றாங்க. அதுக்கான ஆதாரம் தான் இப்போ இந்த இடம். அமெரிக்காவோட அவங்களுடைய பேஸ் அங்க மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய 27 இடங்கள், அந்த 27 இடங்களும் கிட்டத்தட்ட நாசமாயிருக்கு. அந்த 27 இடங்கள்ல ரொம்ப குறிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்கள் இருக்கு இல்லையா, எப்பவுமே டாப்ல டாப் 5 டாப் 6 டாப் 8 சொல்லுவோம் இல்லையா, அதுல ரொம்ப முக்கியமான மிகப்பெரிய ஏர்பேஸ் அல் உதேத் கத்தார்ல இருக்கு. அது இல்லாம குவைத்துல பெரிய அளவுக்கு இருக்கு, என்னது அலி அல் சலாம் ஏர்பேஸ். அதுக்கப்புறம் பஹ்ரைன்ல நேவல் பேஸ் இருக்கு. நேவல் பேஸ் மட்டும் இல்லாம இது வேற இருக்கு, இந்த மாதிரி ஷேக் ஈசா ஏர்பேஸ். அது இல்லாம யுஏஇல இருக்கு அல்தாஃப்ரா. அதுக்கப்புறம் சவுதி அரேபியால இருக்கு. அப்ப என்னன்னா, ஆனா முக்கியமான விஷயங்கள் எப்படின்னா, இங்க குவைத்து, கத்தாரு, பஹ்ரைன் அண்ட் ஜோர்டான், இந்த 4 பேஸும் அமெரிக்காவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலி அவங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான பேஸு. அந்த பேஸ் அத்தனையும் அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. இப்போ இதுல அல் உதேத் ஏர்பேஸ் இருக்கு இல்லையா, அதை 100% அடிச்சுட்டாங்களா அப்படின்னா 100% அடிக்கல. ஏன்னா இடமா தான் இருக்கு. அதுல முக்கியமான விஷயம் என்ன நடந்திருக்காங்கன்னா, அங்க இந்த ரேடார் கருவிகள் இருக்குல்ல, ரேடார் பல பில்லியன் யுஎஸ் டாலர் மதிப்புள்ள ரேடார் இருக்கு. அந்த ரேடார் கருவி தான் இவங்களை ஆப்ரேட் பண்றதுக்கு, அவங்க இந்த குண்டு போறதை கட்டி அதாவது ஃபைட்டர் ஜெட் அனுப்பி எந்தெந்த இடத்துல குண்டு போடணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத கரெக்டா ஜட்ஜ் பண்ணி இங்க இருந்து அனுப்புறது. அது எல்லாமே ரேடார் கருவி. அதுக்கப்புறம் அதோட சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் இருக்கிற ஏரியா அப்படி எல்லாத்தையும் இங்க இந்த ரீஜன்ல ஃபுல்லா அடிச்சிட்டாங்க.
ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய இந்த அமேசான் இது இருக்கு இல்லையா, உளவுன்றதை விட அமேசான் டேட்டா சென்டர் சொல்லுவாங்க. அந்த டேட்டா சென்டர் வந்து மொத்தத்துக்கு காலி ஆயிருச்சு. அது போக இங்க குவைத் வந்து சொல்ல வேண்டியது நாசப்படுத்திட்டாங்க. குவைத்தில் வந்து சொல்ல போனா கிட்டத்தட்ட ஒரு 400 அமெரிக்க வீரர்கள் வரைக்கும் காலின்றாங்க. அப்புறம் கத்தார்ல வேற எக்கச்சக்கமா காலின்றாங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா நீ வந்து ஜோர்டான் வந்து அவ்வளவுதான் நாஸ்தி ஆயிருச்சு. அந்த ஜோர்டான்னா ஜோர்டான் மக்கள் இருக்கிற இடம்ல ஒன்றும் ஆகல. அமெரிக்காவோட இந்த மாதிரி என்ன சொல்றது, அவங்களுடைய பேஸு, அவங்க மக்கள், அந்த வீரர்கள் தங்கியிருக்க இடம், இதை பூரா சொல்லி 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 கரெக்டா தாக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்னன்னா அமெரிக்கா வந்து கை உடைஞ்சு போய் கிடக்கு. அப்புறம் அமெரிக்காவிலேயே இன்னொரு இது வந்துச்சு. அமெரிக்காவிலேயே அவங்க தயாரிச்சுக்கிட்டு இருக்க இந்த மிசைல்ஸ் இருக்கு இல்லையா, மிசைல் அண்ட் ஆயுதங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. அமெரிக்கா வந்து தயாரிக்கணும்னா தாக்கக்கூடிய மிசைல் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் தாக்க வர்ற வர்ற உதாரணத்துக்கு குரம்ஷாகரோ செஞ்சிலோ அல்லது ஃபத்தா எது வேணாலும் இருக்கட்டுமே, அந்த மிசைலோ அல்லது ட்ரோனு, இது எல்லாத்தையும் திருப்பி தாக்குறதுக்கு ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல், நீங்க வந்து பேட்ரியாட் இருக்கு, பேட்ரியாட்ல இருந்து கிளம்பி போறதுக்கு மிசைல் வேணும் இல்லையா, இந்த மிசைல் தயாரிக்கிறது எல்லாமே ஏகப்பட்ட மிசைல் வந்து அங்கிட்ட ஸ்டாக் குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதுக்காண்டி ஜீரோவா இருக்காது, ஸ்டாக் நிறைய குறைஞ்சு போச்சு. இதே ரேஞ்சில் போச்சு அப்படின்னா அவங்க வந்து இப்போ அடுத்து வந்து தன்னை பழைய நிலைமைக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு குறைஞ்சது வந்து ஒரு 3 வருஷம் ஆகும்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பென்டகன்ல இருந்து ஒரு வார்னிங் வர கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா வந்து கை வந்து கீழே இறங்கி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. இது வந்து எப்படின்னா நமக்கு வந்து விருப்ப வெறுப்பே கிடையாது. அதே நேரத்துல இப்போ ஈரான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அடி பலமான அடி வாங்கியிருக்காங்க. ஈரான் வந்து சிதைஞ்சு போய் கிடக்கு. அதாவது நீங்க நம்ம இங்க சொல்ற மாதிரி ஈரான் மக்கள் சந்தோஷமா இருக்காங்க. நம்ம வந்து இப்போ நம்ம தமிழ் படங்கள்ல இல்ல சரி நம்ம இங்க இந்தியன் படங்கள்ல பார்க்கும்போது ஹீரோ வந்து சட்டை கசங்காம பயங்கரமா அடிப்பாரு. அங்க 10 பேர் 20 பேர் 50 பேர் இருந்தாலும் வந்து வில்லன்கள் கோஷ்டிகள் பூரா அடி வாங்குவாங்க. அப்படி இல்லை, ஈரான் வந்து பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. அதுல வந்து இந்த மாதிரி பந்தர் அப்பாஸ் வந்து இந்த சவுத் சைடு இதெல்லாம் இருக்கட்டும், இந்த சைடா இருக்கட்டும், அங்க இருக்கிற காஷ்மீர் ஐலாண்டா இருக்கட்டும், அல்லது ஹர்மோஸ் ஐலாண்டா இருக்கட்டும், அல்லது சிரிக் நகரமா இருக்கட்டும், அங்க ஆரம்பிச்சு தெஹரான்ல இருந்து அப்புறம் மேல குவைத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம், அது எல்லாத்தையும் பயங்கரமா வந்து அடி வாங்கியிருக்காங்க. அது போக இந்த குவைத்தை பத்தி சொன்னா மன்னர் வந்து குடும்பத்தோட வந்து தப்பி ஓட்டம்னு சொன்னோம். அது வந்து இப்போ உண்மைன்னு வந்திருக்கு. நான் ஏற்கனவே அதோட அந்த வீடியோ போட முடியாம போட்டோ போட்டிருந்தேன். ஓகே, அந்த செய்தி வந்து திரும்ப திரும்ப வர ஆரம்பிச்சிருக்கு. வேற ஒரு சேனல்ல பேசும்போது இந்த மாதிரி என்ன முட்டாள்தனமா பேசாதீங்க, நாங்க குவைத்துல இருக்கோம், அது நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. முட்டாள்னு சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து முட்டாள்தனம்னு வெளியே சொல்றது இல்லை. அதாவது அங்க குவைத்திலேயோ யுஏஇலேயோ சவுதியிலேயோ கத்தார்லயோ இருக்கக்கூடிய நம்ம மக்களுக்கு வந்து எந்த செய்தியும் உருப்படியா போய் சேராது. எல்லாமே ஃபில்டர்டு. ஓகே, ஏதோ போற போக்கில் நம்மளுடைய யூடியூப் சேனல் மாதிரி சில யூடியூப் சேனல் சில தகவல் மட்டும் தான் அங்க கிடைக்கும். மற்றபடி அவங்க வந்து போய் இந்த அடிச்சதெல்லாம் போய் பார்க்க முடியாது. ஓகே, அதே நேரத்துல இங்க வந்து ஜிசிம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா, எதுனா ஏமனோட பார்டர் சவுதி அரேபியால, அங்க இருந்த நம்மளுடைய நண்பர் வந்து இன்னைக்கு அது வந்து போன்ல வந்து நிறைய சொன்னார். அங்க வந்து எப்படின்னா இந்த மாதிரி எப்படின்னா கண்டெய்னர் ஹவுஸ், ஏன்னா இங்க வந்து ரிஃபைனரி அந்த மாதிரி வந்து இந்த இது சம்பந்தப்பட்ட என்ன சொல்ல ஆயில் ரெஃபைனரி சம்பந்தப்பட்ட ஏரியா இல்லையா, அதனால ரொம்ப பெர்மனன்ட் பில்டிங் எல்லாம் பெருசா இல்லாம இவங்களுக்கு வந்து கண்டெய்னர் ஹவுஸ் சொல்லி இருக்கும். அதுல வந்து பார்த்தா திடீர்னு வந்து அதிகாலை 4 மணிக்கு வந்து கதவை டம்மு டம்மு டம்முன்னு தட்டுற மாதிரி சத்தம். அவங்க போய் என்னடா இப்போ இப்போ யாரும் கூப்பிட மாட்டாங்களே அப்படின்னு எமர்ஜென்சியா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கனா திறக்க முடியல. ஏன்னா அந்த கண்டெய்னர் ஹவுஸ் வந்து அங்க விழுந்த, அதாவது ஹவுதீஸ் வந்து அங்க மிசைல் போட்டு அங்க அடிச்ச அடியில இப்ப எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஆக்சுவலா. அதையும் வந்து நான் இதுல காமிக்கிறேன், இது போடுறேன். என்னன்னா அந்த கதவை திறக்க முடியல. அதுக்கப்புறம் திறந்து பார்த்தா அங்க பயங்கரமா இருக்கு சத்தம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த மாதிரி இப்படி ஒரு இதை நான் வந்து பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இந்த மாதிரி அங்க ஒவ்வொரு இடத்துலையும் அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த இதுல ஜிசாம்ல அடிச்சது வந்து நீங்க ரியாத்லயோ அல்லது தஹரான் ஏற்பட்டு தம்மாம்லயோ அங்க இருக்கிற ஆள்கிட்ட கேட்டா எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. ஈவன் தம்மாம்ல ஒரு ஏரியால அடிச்சிருந்தா கூட இவங்களுக்கு வந்து ஒன்றும் விவரம் தெரியாது. ஏன்னா அந்த ஏரியா டக்குன்னு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இது. அதனால இது வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்க விஷயத்த நமக்கு கிடைக்கிற கிட்டத்தட்ட ஒரு 90% முடிஞ்ச அளவுக்கு ஆதாரபூர்வ தகவல் வந்து இங்க கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அங்க இதுல வந்து செங்கடல்ல கப்பலை ஹவுதிஸ் தாக்குறாங்க இல்லையா, அதுக்கு நம்ம இந்தியா கண்டனம் தெரிவிச்சிருக்கு. என்ன காரணம்னா இந்தியாவுக்கு தேவைப்படுற ஆயில் இருக்கு இல்லையா, ஆயில் அந்த இது எல்லாமே நிறைய அங்க பாபல் மந்தி வழியா தான் அந்த ஸ்ட்ரெயிட் ஜலசந்தி வழியா தான் வெளியே வரணும்.
ஆனா இப்போ தடுத்து வச்சிருக்காங்க சவுதியில இருந்து வரக்கூடாதுன்னு சொல்லி. அதனால ஒரு மிகப்பெரிய சிரமம், பிரச்சனை இருக்கு. அதனால வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து யெமனி அன்சருல்லா என்ன சொல்றாரு வந்து, நீங்க சவுதி வந்து சனா ஏர்போர்ட், அதுக்கப்புறம் இப்ப வந்து அ ஹுதைதாவா ஏதோ ஹுதைதா ஏதோ அந்த ஒரு இடம். இது எல்லாத்தையும் வந்து சவுதியும் பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து அந்த அன்சருல்லா என்ன சொல்றாரு வந்து, இந்த அ சவுதியோட இந்த ஆக்ஷனுக்கு நாங்க பழி வாங்கியே தீருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இது எங்க எது ஆரம்பிச்சது? ஹவுதிஸ் ஆரம்பிச்சதா? அப்படின்னா ஹவுதிஸ் ஆரம்பிக்கல. இது ஆரம்பிச்சது சவுதி ஆரம்பிச்சது சனா ஏர்போர்ட்ல மிசைல போட்டு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து இங்க ஈரான் வந்து இப்ப ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அனௌன்ஸ கேட்டா தான் பயமா இருக்கு. ஏன்னா இந்த மொத்த மக்களுக்கும் என்ன பயமா இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து அ யுஎஸ் மிலிட்டரி பேஸ், யுஎஸ் மிலிட்டரி அக்காமடேஷன், யுஎஸ் மிலிட்டரி சம்பந்தப்பட்ட ஆட்கள் தங்கியிருக்க இடம், அவங்களுடைய என்ன சொல்றது, அ அந்த வீடுகளோ, அ அல்லது அவங்களுடைய குவார்டர்ஸ் மாரி குடுத்துருப்பாங்க இல்லையா? அதுவோ, அதிலிருந்து குறைஞ்சது 500 மீட்டர் 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருந்துக்கங்க. அங்க இருக்க லோக்கல் மக்களா இருக்கட்டும், அல்லது இங்க இருந்து இந்தியால இருந்து பாகிஸ்தான் வேலைக்கு போன மக்களா இருக்கட்டும், அங்க உள்ள இருக்காதீங்க. நீங்க தள்ளி இருந்துக்கங்க. நாங்க அடிக்க போறோம். எப்படி எங்க? அங்க குவைத்து, பஹ்ரைன், கத்தாரு, சவுதி அரேபியா, யுஏஇ, ஓமானு, ஜோர்டானு, ஈராக்கு அப்படின்னு இருக்கிற அத்தனை இடத்துலயும் சொல்லியிருக்காங்க. குறைஞ்சது 500 மீட்டர் 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருங்க. அப்போ வந்து அங்க வேலைக்கு போறவங்க அங்க பார்க்க என்ன செய்றாங்க அப்படின்னு. அதே நேரத்துல இன்னொன்னு சொல்லணும். எங்க சவுதியில இருந்த நண்பர் வந்து அங்க நிறைய பேர்ட்ட அங்க பேசிட்டு அங்க கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, ய சரி இந்த மாரி ஒரு சூழல்ல அங்கருந்து பேசாம வந்து வேலைய விட்டுட்டு வந்துரலாமே ஊருக்கு. அல்லது லாங் லீவ்ல வந்துரலாமே அப்படின்னா, லாங் லீவ் கிடைக்கிறது இல்ல. வேலைய விட்டுட்டு வரேன்னா கூட, இப்ப என்னன்னா, இப்ப வேலைய விட்டுட்டு வந்தா, இந்தியால என்ன பண்றது? இப்பதான் வந்து அங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி போட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அங்கேயும் வேலை இல்லாம, இங்கே இந்த வேலைய விட்டுப்போட்டு என்ன செய்றது? ஒரு அளவுக்கு மேல ஏதாவது அடிபட்டு விழுந்தா, விழுந்துட்டு போகுது. வேற வழி இல்ல எங்களுக்கு. அப்படின்னு ஒரு துயரமான தன்னோட நிலைமைய வந்து விவரிச்சார். உண்மையிலே கேட்கறதுக்கு வந்து உண்மையிலே ரொம்ப ம வருத்தமா இருந்துச்சு. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்தியன் வந்து அங்க அரபு நாடுகள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க வந்து. அதுக்கப்புறம் யுகேல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாரி ஜினோசைடுக்கு காரணமான ஆ நெத்தன்யாகு யுகே வந்தா நாங்க வந்து வெல்கம் பண்ண மாட்டோம். கிட்டத்தட்ட அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு அவர் வந்திருக்கிறாரு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து அ அந்த ஹுதைதா அ என்கிற இடத்த வந்து சவுதி வந்து இப்ப பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. காரணம் சவுதி அரேபியால இருக்கக்கூடிய அபா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அதுக்கப்புறம் ரியாத் இருக்கு இல்லையா? ரியாத்ல இருக்கக்கூடிய அ இது என்னது ஆரம்கோ அப்படிங்கிற அந்த ஆயில் ரிஃபைனரி ஃபேக்டரி. இது எல்லாத்தையும் வந்து இவங்க அடிச்சிருக்காங்க. இப்ப வந்து ரியாத் வந்து பயங்கரமா அடிச்சிருக்காங்க ஹூத்திஸ். ஏன்னா இங்கேருந்து நீங்க ஏமன்லேருந்து ரியாத் வந்து சரியான தூரம். அவ்வளோ தூரத்துக்கு வந்து அடிக்கணும் அப்படின்னா இவங்க கையில வந்து பயங்கரமான ஆயுதங்கள் இருக்கு. சவுதி அரேபியா வந்து இப்ப ஆடி போய் கிடக்கு. ஏற்கனவே ராஸ் 90ல முன்னாடி அடிச்சத வந்து இப்ப இத வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஆனா இப்ப வந்து அபா ஏர்போர்ட் அப்புறம் ரிஃபைனரி. அந்த ரிஃபைனரி அடிச்சிருக்காங்க. அப்புறம் செங்கடல மூடியிருக்காங்க. 2 ஆயில் கப்பல் அடிச்சிருக்காங்க. சவுதிக்கான இழப்பு வந்து நீங்க சொல்ற மாரி சாதாரண இழப்பு இல்ல. மிகப்பெரிய இழப்பு. ஓகே. அதுல வந்து அப்புறம் சவுதியோட பிரின்ஸ் வந்து ஒருத்தர் அ இந்த மாரி யுகேல இறந்து போனத பத்தி ஏற்கனவே வேற எதுலயும் பேசியிருந்தோம். அது வந்து பெரிய செய்தி இல்ல. நல்ல ஒரு ஒரு கஞ்சா குடிக்கும்பாய்ங்க. நல்ல போதைய போட்டு இத போட்டு அங்க யுகேல வந்து செத்து போயிட்டாரு. ஸோ அதனால ஒரு 29 வயசு தான். அ செல்வ செழிப்புல வந்து பிறந்து, அவர் வந்து அவர் கொலையா, தற்கொலையா என்னன்னு பார்த்தா கொலையும் இல்ல, தற்கொலையும் இல்ல. நெறைய அளவுக்கு மீறி போதைப் பொருள் வந்து பயன்படுத்தினால அவருக்கு இந்த மாரி ஆச்சு அப்படின்னு சொல்லி, இப்போ ஊத்தி மூடிட்டாங்க. என்ன அவ்வளோதான். அந்த ம செத்து போயாச்சு. அவங்க பார்த்தா ஏகப்பட்ட இது வந்து போதைப் பொருள் வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு. ஸோ அது வந்து போற போக்குல ஒரு சின்ன செய்தி. அதுக்கப்புறம் இப்ப பார்த்தீங்கன்னா, ஆ சவுதி அரேபியா, சவுதியோட ஆராம்கோ இருக்கு இல்லையா? அது வந்து ஜிசான்ங்கிறது இங்க ஏமன் அண்ட் சவுதி பார்டர்ல இருக்கக்கூடியது. இது வந்து ஒரு காலத்துல ஏமனோட சேர்ந்து இருந்த இடம். அது வந்து சவுதி அரேபியா வந்து கேப்சர் பண்ணி அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேப்சர் பண்ணி அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஜிசான்ல இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரி பர்னிங் எரிஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே அமெரிக்கால இங்க பார்த்தோம்னா, மம்தானி என்ன சொல்றாரு வந்து, நீங்க 2028ல ஓகே 2028ங்கும்போது அ இவர் வந்து ம அ ட்ரம்ப் அங்க இருக்கிற லாவ பிரேக் பண்ணாருன்னா, நாங்களும் பிரேக் பண்ணுவோம். நாங்க வந்து பிரசிடென்ட் இப்ப பிரசிடென்சிய வந்து நாங்க ரன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு.
இப்போ வந்து ட்ரம்ப்புக்கு வந்து எதிரி வெளியே இல்லடா, உள்ளதான் இருக்கான்னு சொல்ற மாதிரி மம்தானி தான் வந்து பயங்கரமான குறைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து 10 நாள் சீஸ் ஃபயர் வந்து கேட்டிருந்தாங்க அமெரிக்கா. அதுக்கு வந்து அப்பாஸ் ஆராய்ச்சி வந்து அப்படி சிரிச்ச மாதிரிக்கே போயா வேலையை பார்த்துட்டு உன் சீஸ் ஃபயர் பத்தி தெரியாத உனக்கு வந்து ஆயுதங்கள் எல்லாத்தையும் வந்து சேகரிக்கிறதுக்காக என்ன சொல்றீங்களா? சீஸ் ஃபயர் வந்து உங்க மேல நம்பிக்கை இல்லை, சீஸ் ஃபயர் கிடையாது போயா அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சவுதிஸ் வந்து சவுதியில அங்க இருக்கிற இளவரசர் அங்க என்ன சொல்லியிருக்காங்க, சவுதி கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து ஹவுதிஸ் வந்து மன்னிக்கவே மாட்டோம். ஏன்னா இந்த மாதிரி அவங்களுடைய நான்சென்ஸ் அண்ட் டெரரிஸ்ட் அட்டாக் ஆன் ஆரம்கோ ஆயில் ஃபேக்டரி ரியாத்ல வந்து பயங்கரமா அடிச்சதுக்கு நாங்க வந்து மன்னிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது போக வந்து இப்போ வந்து என்னன்னா, பாபல் மந்திப் வந்து இப்போ க்ளோஸ் ஆனதுல பெரிய அளவுக்கு சவுதி அரேபியா பேனிக்கா இருக்கு. இந்தியா வந்து பெரிய அளவுக்கு இப்போ இன்னும் வெளியே தெரியல, கஷ்டத்துல இருக்கு. அது போக இந்த ஃபுட் அண்ட் அதர் கமர்ஷியல் ஐட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த பக்கம் இங்க ஹர்மோஸ் க்ளோஸ் ஆன உடனே ஏகப்பட்ட ஐட்டங்கள் நிறைய வந்து பாபல் மந்திப் வழியே செங்கடல்ல இருக்கக்கூடிய சவுதி அரேபியா துறைமுகத்துக்கு நிறைய போச்சு. அது வந்து உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் அங்க சொன்ன ஒரு அங்க கிடைச்ச நமக்கு டீட்டெயில் என்ன, அங்க சவுதி யான்போவா அல்லது சவுதி அரேபியால அங்க துறைமுகம். அந்த துறைமுகத்திலிருந்து பாபல் மந்திப்லயே செங்கடல் சைடில் இருக்கக்கூடிய துறைமுகத்திலிருந்து டெய்லி குவைத்துக்கு 900 கண்டெய்னர் வந்து பை ரோடு போச்சாம். டெய்லி 900 கண்டெய்னர், ஒரு 40 ஃபீட் 20 ஃபீட் கண்டெய்னர். அப்படி கண்டெய்னர் என்ன இருக்கும், உணவுப் பொருள் இருக்கும், மற்ற விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும், அனிமல் ஃபீட் வரைக்கும் எல்லாம் இருக்கும். ஓகே. எல்லாம் இப்போ இந்தியால இருந்து மற்ற இடங்கள்ல இருந்தும் ஆப்பிரிக்கால இருந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு வந்து அந்த பாபல் மந்திப் வழியே, அதாவது செங்கடல் வழியே வந்து அந்த இடத்துக்கு போக அங்க வந்து குவைத்துக்கு மட்டும் 900 கண்டெய்னர்னா, மற்றபடி யுஏஇக்கு, கத்தாருக்கு, பஹ்ரைனுக்கு, அப்புறம் அங்க சவுதிக்கு தேவைப்படுற இது தேவை இருக்கு இல்லையா, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து அங்க எக்கச்சக்கமா வந்து இந்த ரூட்ல வந்திருக்கு. இந்த கடந்த ஒரு 4-5 மாசமா பாபல் மந்திப் வந்து பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அதிகமான அளவுக்கு பணத்தை அறுவடை பண்ணது யாரு அப்படின்னா சவுதி அரேபியா. இது மூலமா, ஏன்னா இங்க இருந்து இறங்கி இந்த கண்டெய்னர்ல லாரியில இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறது, கண்டெய்னர் ட்ரக் இருக்கு இல்லையா, அதுல கொண்டு போய் சேர்க்கறதுல டெய்லி 900னா அப்புறம் மொத்த மொத்த இடத்துக்கு எத்தனை போகணும், எக்கச்சக்கமா போயிருக்கு. இங்க வந்து நல்ல அறுவடை பண்ணது. இப்ப அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டா சவுதி மட்டுமா வந்து பிரச்சனையை சந்திக்க போகுது, குவைத்து, பஹ்ரைன், கத்தார், யுஏஇயாவது அந்த பக்கம் இங்க இருந்து ஃபுஜரா வழியே ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஏத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கத்தார் என்ன செய்யும், அதிகமா வந்து ஃபிளைட் வழியே கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு கப்பலுக்கு பதில் எத்தனை ஃபிளைட் வந்து கொண்டு சேர்க்கணும், அதுக்கு வந்து அதுக்கான செலவு எவ்வளவு. அது போக இதை நம்பி, இந்த வளைகுடாவை நம்பி இங்க வந்து இந்தியால, உதாரணத்துக்கு இந்தியா வச்சுக்கோமே, இந்தியால வந்து தொழில் பண்ணக்கூடிய அந்த அந்த ஆட்கள்லாம் வந்து பொருட்கள் அனுப்பக்கூடிய ஆட்கள்லாம் எவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்திருப்பாங்க. எத்தனை 100 கோடி 1000 கோடியோ நஷ்டம், அவ்வளவு பெரிய நஷ்டம். அதுக்கப்புறம் வந்து அப்பா இன்ட்ரெஸ்ட் ஏர்போர்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நேற்று தகவல் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எனக்கு பெர்சனலாவே தகவல் வந்துச்சு, இல்ல இன்ட்ரெஸ்ட் பண்ணது ஒரு பக்கம், பிளஸ் வந்து அங்க விழுந்து பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு வந்து மெசேஜ் வேற, வாய்ஸ் மெசேஜ் வேற வந்திருக்கு அங்க இருக்கிற ஆட்கள் இருந்து. ஓகே. அப்புறம் வந்து மொத்தத்துக்கு ஜிசான் வந்து குலுங்கிருச்சு அப்படியே, மொத்தத்துக்கு ரொம்ப பயங்கர மோசமாயிருச்சு. ஸோ இது என்னன்னா, இன்னைக்கு வந்து இந்த வளைகுடா செய்திகள்ல சவுதி அரேபியா பயங்கரமான பேனிக்கா இருக்கு. சவுதி அரேபியா வந்து அடுத்து எப்படி எந்திரிச்சு வர போகுது அப்படின்னு தெரியாத அளவுக்கு இதுலதான் வந்து அமெரிக்கா சவுதி அரேபியாவோட இந்த நியூக்ளியர், என்னது நம்ம நியூக்ளியர் என்ரிச்மெண்ட், அணு செறிவூட்டக்கூடிய சிவில் இதுக்காக, மருத்துவத்துக்கு அண்ட் எனர்ஜி, அதுக்காக நாங்க வந்து சவுதியை வந்து அலோவ் பண்றோம், சவுதிக்கு வந்து நாங்க எங்களோட டெக்னாலஜியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் வந்து போட போறாங்க. அது வந்து அதுக்கு வந்து அது தனி சப்ஜெக்ட், பெருசா பேசணும். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ சவுதி வந்து இன்னைக்கு கண்டிஷன் நல்லா இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்த காணொலி சந்திப்போம். நன்றி.